வணக்கம். இந்த பதிவில் 27/4/2025 வாரம் ராசி பலன் ரிஷபம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கிரக நிலையை பார்த்துடலாம். உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கடகத்தில் நீச்ச செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, உங்களுடைய லாபஸ்தானம் மீனத்தில் சனி, சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய 4 கிரகங்கள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் மேசத்தில் சூரியன், சந்திரன், அமாவாசை அமைப்பில் சந்திரன் சூரியன் இங்கே இணைவு பெறுறாங்க. இப்போ இந்த வாரம் ஏதாவது பெயர்ச்சி இருக்கான்ட்டு பார்க்கும் பொழுது சந்திரனுடைய அமைப்பு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவருடைய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு நிலையில் 28, 29 ஆகிய தேதிகளில் இருக்குது. அடுத்ததாக 1, 2 ஆகிய தேதிகளில் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார். இந்த நிலைகளில் உங்களுடைய புதிய முயற்சிகள் 28, 29, 1, 2 ஆகிய தேதிகளில் நீங்கள் ஒரு புதிய முயற்சிகள் இளையவர்கள் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். உங்களுடைய ராசியில் இந்த வாரத்தினுடைய 28, 29 ஆகிய தேதிகளில் குரு சந்திரன் இணைவு பெறுறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். குரு சந்திரன் இணைவுன்றது குரு சந்திர அதியோகம் என்ற ஒரு அமைப்பில் 3 குடையவராக வர்றதுனால சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் கடல் கடந்து சென்று வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராகுவை விட்டு சுக்கிரன் விலகிறதுனால உடல் ரீதியில் இருந்த பாதிப்புகள், அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு அந்த அமைப்பு விலகக்கூடிய ஒரு சூழல். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாபகரமான ஒரு செய்தி உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் தெளிவுடன் நீங்கள் நிதானத்துடன் முடிவெடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கடந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத சில சங்கடங்கள் இருந்தது. அந்த அமைப்புகள் விலகும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவு உண்டு. அதே போல் இங்கே உங்களுடைய 2 கூடிய புதன் நீச்ச பங்க அமைப்பை குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய லாபாதிபதியும் வலுப்பெற்று லாபஸ்தானத்தில் அமர்றார். அதனால் 2-11 இடத்தில் 11ஆம் 2 குடையவரும் 11 குடையவரும் 11ஆம் இடத்தில் நீச்ச பங்க அமைப்பை புதன் அடைவதனால குடும்பத்தில் சுப காரியங்களும் அதே போல் வருமான ரீதியில் நல்ல ஒரு முடிவும் இப்போது கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுனம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே.